வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் சாப்பிடும் உணவுகளில் முட்டை ஒரு முக்கியமான ஒரு உணவா இருக்குது. முக்கியமான இடத்தையுமே பிடித்துள்ளது. ஏன்னா அதுல புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ்கள், நல்ல கொழுப்புகள் எல்லாமே நிறைந்த ஒரு சூப்பரான ஃபுட் தாங்க முட்டை. ஆனா முட்டைய சில உணவுகளோடு நம்ம சேர்த்து சாப்பிட்டா அது நம்ம உடலுக்கு நன்மை தருவதற்கு பதிலாக தீமையை தரலாம் என்பதை நீங்க கேட்டிருக்கீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல முட்டையுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகளை பத்தி தான் பார்க்குறோம். ஏன் அவையெல்லாம் ஆபத்தானது, ஆபத்தை விளைவிக்குது, உடல்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, நம்ம சரியான முறையில் சரியான உணவுகளில் எப்படி நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம ஆழமாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல பார்க்கக்கூடியது முட்டையுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாத முக்கியமான ஒரு உணவுனா அது மீன் தாங்க. சிலர் ஃபிஷ் கறி கூட எக் ஆம்லெட் இதை சேர்த்து சாப்பிடுவாங்க. இது ரொம்ப சுவையாக இருந்தாலும் இது உடலுக்கு சரியான காம்பினேஷனே இல்லை. இது ஒரு தவறான சேர்க்கை. ஏன்னா ரெண்டுமே ப்ரோட்டீன்ஸ் ரிச் ஃபுட். ரெண்டுலேயுமே அதிக அளவில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இதனால உங்கள் உடல் அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ செரிக்க முடியாமல் போறதுனால சில பிரச்சனைகள் ஏற்படும். சிலருக்கு அலர்ஜி ஏற்படலாம், சிலருக்கு ஸ்கின் அலர்ஜி ஏற்படும், சிலருக்கு அரிப்புகள் ஏற்படும், சிலருக்கு டைஜஷன் ப்ராப்ளமே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்காக தான் சொல்கிறோம், இந்த சைடு எஃபெக்ட் எல்லாமே கொடுக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இது ஒரு தவறான சேர்க்கை. எப்போவுமே மீனையும் முட்டையும் சேர்த்தே எடுக்கக்கூடாது. தனித்தனியாக நீங்கள் சாப்பிடுங்க, நல்ல நன்மைகள் கிடைக்கும், உங்கள் உடலும் ஆரோக்கியமாக்கப்படும். சிலருக்கு உடனே ரியாக்ஷன் கொடுக்காது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் கொடுக்கும். ஸோ அதனால நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் இது ரெண்டுமே சிலருக்கு உடனே ரிசல்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சிலருக்கு உடனே ஏதாவது ஒரு வாமிட்டோ இல்லை அலர்ஜியோ எதையாவது ஒன்றை ஏற்படுத்தும். ஸோ கவனமாக இருங்க. இன்னுமே இந்த மீனையும் முட்டையும் சேர்த்து சாப்பிடாதீங்க. அடுத்து நம்ம ரெண்டாவதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா முட்டையும் பாலும் தாங்க. பலர் பேர் என்ன பண்றாங்கன்னா காலை உணவுலையே முட்டையும் பாலையும் தான் எடுத்துக்கிறாங்க. ஆனா இது எல்லாருக்குமே சூட் ஆகாது. இதனால என்ன பிரச்சனை வரும்னா ரெண்டுமே இது ஹெவியான புரோட்டீன்ஸ் இருக்குங்கிறதுனால இது சிலருக்கு ஸ்டொமக் அப்செட்டை ஏற்படுத்திவிடும். இதனால அவங்களுக்கு என்ன விளைவுகள் ஏற்படும்? வயிற்றில் ஃப்ளோட்டிங் ஏற்படும், கேஸ் ப்ராப்ளம் வரும், டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால இதை கண்டிப்பாக தவிர்க்கணும். ஜிம்முக்கு போறவங்க கூட இதை மாடரேட்டா தான் எடுத்துக்கிறணும். ஸோ எல்லாருக்கும் இது சூட் ஆகாது. நல்லா கவனமா வச்சுக்கிறோங்க. இன்னுமே இந்த ரெண்டு சேர்க்கையும் நீங்க கண்டிப்பாக தவிர்க்கணும். தனித்தனியா எடுத்துக்கிறீங்க. அடுத்து நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய ஒரு சேர்க்கை என்னன்னா முட்டை பிளஸ் சர்க்கரை தாங்க. இது ரொம்ப ரொம்ப மிகவும் ஆபத்தான ஒரு காம்பினேஷன்க. இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு சேர்க்கை. எக்கும் சுகரும் சேர்ந்துச்சுன்னா அதுவும் ரெண்டையும் சேர்த்து அதிக வெப்பத்தில் சமைக்கும் போது என்ன ஆகுனா நம்மளுக்கு தீமையான ஒரு காம்பவுண்ட் உருவாக ஆரம்பிக்கும். இது ரொம்ப ரொம்ப ஹார்ம்ஃபுல்லானது. இது என்ன செய்யுதுன்னா நம்மளுடைய பாடிக்குள்ள போய் நச்சுகளை அதிகப்படுத்தும். இதனால புரோட்டீன் குவாலிட்டியும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதனால உடலுக்கு மயக்கம், சோர்வு வரும். ஸோ இது நம்ம லாங் டேர்மாக இதை எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கெட ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய ஹெல்த்துக்கு இஷ்யூஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ முட்டை ப்ளஸ் சர்க்கரையை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம நான்காவதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா முட்டை பிளஸ் சோயா பால் தாங்க. சோயா மில்க் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ஆனால் அது தனியாக எடுத்தால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. முட்டை கூட எடுக்கக்கூடாது. ஸோ சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா முட்டை கூட சேர்த்து எடுக்கிறாங்க. இதுக்குனால என்ன ஆகுதுன்னா ரெண்டுமே ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. ப்ரோட்டீன் அப்சர்வேஷன் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். முட்டையில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் உடலால் ப்ராப்பர்லாம் அதனால அப்சார்ப் பண்ணவே முடியாது. ஸோ இதனால என்ன ஆகும்னா உங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே வீக்னஸ் ஆகும், நியூட்ரிஷன்ஸ் டெஃபிஷியன்சி இதெல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ எப்பொழுதுமே இந்த சோயா ப்ளஸ் முட்டையை தனித்தனியாக எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மைகளை கொடுக்கும். ஸோ மறந்து கூட இந்த முட்டை ப்ளஸ் சோயா பாலை சேர்த்து எடுக்காதீங்க. அடுத்து நம்ம அஞ்சாவதாக பார்க்கக்கூடியது ஒரு காமனானது. இது எல்லாருமே செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. முட்டை ப்ளஸ் வாழைப்பழம். இந்த காம்பினேஷன் சில டயட் பிளானில் இருக்கும்.
நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் எல்லாருக்குமே இது பாதுகாப்பானது கிடையவே கிடையாது. சிலருடைய உடம்புக்கு இது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது, சிலரோட உடம்புக்கு மிகப்பெரிய ஆபத்தையும் ஏற்படுத்தும். ஸோ இன்னுமே இந்த ஒரு காம்பினேஷன் முட்டை ப்ளஸ் வாழைப்பழத்தை சேர்த்து எடுக்கவே எடுக்காதீங்க. இது எடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா டைஜஷன் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாகும். ரொம்ப ஒரு டயர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்கள் உடலில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படும். இதனால் என்ன சைடு எஃபெக்ட் வர ஆரம்பிக்கும்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். உங்கள் உடம்பு ரொம்ப லேசியாக நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. காலையில் வந்து காலியான வயிற்றில் இதை சாப்பிட்றத கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா காலையிலே இதை சாப்பிட ஆரம்பிச்சுறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பனானாவை சும்மா நார்மலாகவே காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கவே கூடாது. அதுவும் முட்டையோட சேர்த்து சுத்தமாகவே எடுக்கவே சொல்லக்கூடாது. ஸோ இது மிகப்பெரிய ஒரு தவறான காம்பினேஷன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தவறான காம்பினேஷன் என்னன்னா முட்டை ப்ளஸ் தேநீர், அதாவது டீ குடிக்கிறது. நிறைய பேர் இது பண்ணுறாங்க இந்த தவிர. ஏன்னா ஈவினிங் டைம் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே டீ இல்லைன்னா காஃபி, அது கூட ஒரு முட்டை போண்டா இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சிலருக்கு வந்து உடனே இதனுடைய விளைவுகளை காமிச்சிடும், சிலருக்கு வந்து சைலண்டாக அது விளைவுகள் உடனே காமிக்காது, ஆனால் பின்னாடி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூவை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நீங்கள் கவனமாக நீங்கள் கையாள வேணும். ஸோ இன்னுமே முட்டை ப்ளஸ் டீயை வந்து எடுக்கவே எடுக்காதீங்க. அதாவது எக்கு சாப்பிட்ட உடனே டீ குடிக்கிறதுங்கிறது மிக காமன், ஆனால் வந்து அது நல்லதே கிடையாது. இது எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டீயில் வந்து என்ன இருக்குது, டேனின்ஸ் வந்து இருக்குது. இது வந்து புரோட்டீனை வந்து அப்சார்ப் பண்ணுறது குறைக்கும் தன்மை கொண்டது. ஸோ நீங்கள் முட்டை சாப்பிட்டாலும் அந்த முட்டையோடைய ஊட்டச்சத்து உங்கள் உடம்புக்குள்ளே போகாது. ஏதோ ஒரு டேஸ்ட்டுக்காக நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றீங்களே தவிர அந்த முட்டையில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உங்கள் உடம்பு வந்து உறிஞ்சவே செய்யாது. ஏன்னா நீங்கள் காஃபி குடிக்கிறீங்கல்ல, ஸோ டீ குடிக்கிறீங்களா, டீயில் இருக்கக்கூடிய அந்த டேன் வந்து அதை வந்து அப்சார்ப் பண்ணாமல் விட்டுரும். இதனால் உங்களுக்கு என்ன விளைவு ஏற்படும்னா கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் ப்ராப்ளம் ஏற்படும். உங்களுக்கு செரிமானத்தில் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். எப்போவுமே முட்டை சாப்பிட்ட பிறகு 1 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் 1 மணி நேரம் கேப் விட்டுட்டு தான் நீங்கள் டீயோ காஃபியோ குடிக்கணும். ஸோ இன்னுமே இந்த காம்பினேஷனை வந்து கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் யாராவது நீங்கள் இந்த மாதிரி முட்டை கூட டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருந்தால் கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பகிருங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா முட்டை ப்ளஸ் ப்ராசஸ்டு ஃபுட்டு தாங்க. ஸோ ப்ராசஸ்டு பண்ண ஃபுட்டு வந்து ரொம்பவுமே ஆபத்தானது. ஏன்னா அதில் அதிகமாக சோடியம் வந்து சேர்ப்பாங்க, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக சோடியம் வந்து சேர்ப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப அன்ஹெல்த்தியான ஃபேட்ஸையும் கொடுக்கும். ஸோ அது கூட போயிட்டு முட்டையை சேர்த்து சாப்பிட்றது. ஸோ இதனால என்ன ஆகும்னா ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் ஏற்படும், ஹார்ட் அட்டாக் வர மாதிரியான ரிஸ்க் எல்லாத்தையுமே ஏற்படும். கொலஸ்ட்ராலை வந்து அதிகரிக்கும். அது என்னங்க ப்ராசஸ்டு ஃபுட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் தான், உப்பு நிறையா சேர்த்த ஸ்நாக்ஸ், லேஸு, குர்குரே இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ண ஃபுட்டு தான். ஸோ இதெல்லாம் நிறையாவே சோடியம் உப்பெல்லாம் கலந்துருப்பாங்கல்ல. ஸோ இதையும் நீங்கள் ஒரு முட்டையும் சேர்த்து சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனால ஹார்ட் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த 2 சேர்க்கையும் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா முட்டையும் பழைய சாப்பாடோ இல்லை பழைய பொருட்கள், ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் பழசு நம்ம நேற்று சமைச்சது இன்றைக்கி மிச்சம் இருக்கும், மறுநாள் சாப்பிடும்போது அது கூட முட்டையை சேர்த்து சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி முட்டை கூட பழைய ஃபுட்டை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். இதுக்கு காரணம் என்னென்னா இதில் வந்து பாக்டீரியா க்ரோத் ஆகிருக்கும் பழைய பொருட்களில். ஸோ நம்ம முன்னாள் நாள் சமைச்சதில் பாக்டீரியா க்ரோத் இருக்கும். இதனால் முட்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது என்ன ஆகும்னா ஃபுட் பாய்சனிங் ப்ராப்ளம் ஏற்படும். இதனால் வாமிட், இந்த டயரியா இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பழைய ஃபுட்டு கூட நீங்கள் முட்டையை வந்து சேர்த்து சாப்பிட்றத நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். நண்பர்களே, முட்டைங்கிறது ஒரு சூப்பரான ஃபுட்டு தான். ஆனால் அதை நம்ம சரியான முறையில் சாப்பிட்டா தான் அது நமக்கு நன்மைகளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். ஸோ சேஃப்டியாக சாப்பிட்றதுக்கான சில டிப்ஸ் வந்து என்ன சொல்கிறேன். ஃப்ரெஷ்ஷான எக்கை மட்டுமே நீங்கள் பயன்படுத்துங்க. சிம்பிளான ரெசிபியை தேர்வு செய்யுங்க. சரியான சேர்க்கையை தேர்வு செஞ்சு சரியான முறையில் சாப்பிடுங்க. பேலன்ஸ் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமானது என்னென்னா எதையுமே அளவுக்கு மீறி சாப்பிடாதீங்க. அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அது உங்களுடைய உற்றார் உறவினர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.